நான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன சமைச்சேன்தாங்க காட்ட போகிறேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு, தண்ணி காய வச்சுருக்கேன். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை வேக வைக்கிறதுக்கு தாங்க. இது வந்து நாட்டுக்கோழி முட்டை. எங்கள் கோழிங்க போட்டதேங்க. முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு வந்து சுத்தமான கலக்காய் எண்ணெய் அதை ஊற்றிக்கிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். அது வந்து வெடிக்குங்க. அது வெடிச்சிட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து தூளாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. அடுப்பு தீ வந்து இப்போ கம்மியாக தாங்க வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு விடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. ஏன்னா அது வந்து ஈஸியாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. அடுத்து வந்து நாட்டுக்கோழியை நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து என்னென்ன போடுவோமோ மஞ்சத்தூள், அப்புறமேட்டுக்கா வந்து வீட்டில் வந்து குழம்புக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் அது வந்து நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு எப்பயுமே வந்து இந்த கடை மசாலாலாம் போட்டால் நல்லா இருக்காதுங்க. நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதை எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். இது வந்து நாங்கள் வந்து வேக வைக்கல இல்லையா, நாட்டுக்கோழி வந்து ரொம்ப நேரம் வேகும் மட்டன் மாதிரி. அதனால் கொஞ்சம் தண்ணி எப்பயுமே அதிகமாக தான் வைக்கணும். சாதாரண கோழி சீக்கிரமாக வெந்துடும், அந்த மாதிரி இது வேகாது. இதுக்கு வந்து தண்ணி நிறைய தாங்க விடணும். விட்டுட்டு அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. இதுக்கப்புறம் நல்லா அடுப்பில் தீ போட்டு வேக வைக்கிறதாங்க வேலை. இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. இது வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாங்க. சட்டியில் வந்து ரொம்ப நேரமாக சூடு இருக்குங்க. கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தால் கூட சட்டி சூட்லேயே வந்து வெந்துருங்க. அடுத்து வந்து நாட்டுக்கோழி பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு வந்து தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, கடல் பாசி, சோம்பு, மிளகு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து என்னோடய ஸ்டைலு. இது போடக்கூடாது அது போடக்கூடாதெல்லாம் கிடையாதுங்க, என்னோடய ஸ்டைல். அடுத்து வந்து நீட்டாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டோடனே பச்சை மிளகாய் வந்து நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாய் போட்டு நல்லா வந்து வதக்க வேண்டியது தாங்க. நல்லா அது வதங்கின உடனே அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கை விடாமல் வந்து கிளறிட்டே இருங்க. நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அடுத்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுப்பேன். நான் எப்பயுமே கருவேப்பிலை சேர்ப்பேங்க, சேர்க்காமல் இருக்க மாட்டேன். கருவேப்பிலை போட்டுட்டு புதினா, இப்போ கொஞ்சம் புதினா போடலாம், அப்புறமா கொஞ்சம் போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் புதினா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து நான் வந்து நாட்டுக்கோழியை வந்து இதுக்கு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. மஞ்சத்தூள், இதுவும் குழம்பு மிளகாத்தூள் தாங்க போட்டேன். இது வந்து கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே பிரியாணி வந்து புல்லட் ரைஸில் தாங்க செய்வேன். அடுத்து வந்து நம்ம கரம் மசாலா, பிரியாணி மசாலா அதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட வேண்டியது தாங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சிக்கனை வந்து நாட்டுக்கோழியை வந்து குக்கரில் வந்து 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கேங்க. அதுலேயும் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள், உப்பு, கரம் மசாலா, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சுருக்கேங்க 3 விசிலு. அந்த கறியை மட்டும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா போட்டு கிளறி விட்டுட்டு மசாலா வந்து கறியில் இறங்குற அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புதினாவை வந்து இந்த டைமுக்கு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டியது தாங்க. கிளறி விட்ட அப்புறமா புல்லட் ரைஸ்க்கு வந்து 1 கிளாஸ் புல்லட் ரைஸ் எடுக்கிறோன்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அப்படியே 2 மடங்கு. நான் வந்து இன்றைக்கி வந்து 1 கிலோ போட்டிருந்தேன். 1 கிலோ ரைஸ்க்கு
அப்படியே டபுள் மடங்கு தண்ணி வந்து ஊற்றணும். அதுக்கு எந்த ஏனத்தில் அளவு வச்சுக்கிறோமோ நம்ம வச்சுக்கலாம். அப்படி வச்சு எல்லாம் போட்டு மூடி வச்சாச்சுங்க. இப்போ வந்து நுரை கட்டி வர மாதிரி இருக்கும்போது ரைஸை வந்து ஒரே முறை கழுவி அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்ப கழுவக்கூடாது புல்லட் ரைஸை. ஊற வைக்கும் போதே ஒரே டைம் கழுவி எடுத்து இது கூட சேர்த்துக்க வேண்டியது தான். பிரியாணி தாளிக்க ஆரம்பிக்கும் போது ஊற வச்சா போதுங்க. முன்னாடியெல்லாம் ஊற வைக்கக்கூடாது. அடுப்பை வச்சுட்டு அதுக்கப்புறமா கலரி விட்டுட்டே இருக்க வேண்டியது தாங்க. நல்லா கலரி விட்டுட்டு இப்போ வந்து எல்லாமே போட்டாச்சு. கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துக்கிட்டு ஒரு கலரி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. புல்லட் ரைஸ் வந்து வேகாத மாதிரியே இருக்குங்க. தண்ணி கம்மியாகிட்ருக்கும், அரிசியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்து எப்பயுமே பயப்படக்கூடாது. தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிட்டு இப்போ தம்மில் தாங்க இது வந்து நல்லாவே இருக்குமே. தண்ணி இல்லையே, ஐயோ நம்ம தண்ணி கம்மியாக வச்சுட்டோமே, இன்னும் அரிசியாகவே இருக்கேன்னு பயப்படக்கூடாது. நான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப பயந்துட்டேங்க. அப்புறம் பார்த்தா தம் போட்டு வச்சோம்னா கரெக்டாக வெந்து வந்துடுங்க. மேலே சுடு தண்ணியோ இல்லை இந்த மாதிரி அடுப்பில் செஞ்சால் இந்த மாதிரி கறி துண்டுங்களையோ எடுத்து வச்சோம்னா தம் போட்ட பிறகு பார்த்தா நல்லா வெந்துடுங்க. எனக்கு பாசுமதி ரைஸில் விட புல்லட் ரைஸில் செய்கிற பிரியாணி தாங்க ரொம்ப பிடிக்கும். தம் போட்டாச்சு. இப்போ வந்து திறந்து பார்க்கலாம். இதை பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்த உடனே எடுத்து பார்த்தா கரெக்டாக இருக்குங்க. எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிளேட்டிங் தாங்க பண்ணணும். நாட்டுக்கோழியும் நல்லா வந்து இதில் வந்து வெந்திருக்குங்க. ஆல்ரெடி 3 விசில் வச்சோம். இதில் இருந்ததும் அதுவும் சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ இலையை போட்டுட்டு தண்ணி தெளிச்சிட்டு இது வந்து சூப்பு பிரியாணிக்காக நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த கறியில் கிடைக்கிறது தான் வந்து ஆக்சுவலாக சிக்கன் சூப்பு. சூப்பராக இருக்கும் குடிக்க. பிரியாணி வச்சாச்சு. அடுத்து வந்து வேக வச்ச முட்டை, அடுத்து வந்து ரைத்தாவும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ரைத்தா வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு. இது வந்து தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக.